நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஆர்கே அப்துல்லா ஐஏஎஸ் அகாடமி கள்ளக்குறிச்சி நான் ராமர் பேசுகிறேன். இந்த வீடியோ பதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழ் நூல்கள் மற்றும் ஆசிரியர்கள் பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். சரிங்களா? அந்த பார்ட் 2 வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு வீடியோ. இந்த வீடியோவிலேருந்து கண்டிப்பாக ஒரு வினாக்கள் கண்டிப்பாக இடம்பெறும். ஏன் சார் எப்படி சார் சொல்கிறீங்க அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் 70 வகையான நூல்களுக்கு ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். எத்தனை நூல்கள்? 70 வகையான நூல்கள் மற்றும் அதோடைய ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஷார்ட்கட் வந்து வீடியோ அதில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். சரிங்களா? பாருங்களேன். ஃபஸ்ட்டு குமரகுருபரர் நம்ம வந்து டேரெக்டாக ஷார்ட்கட் போயிடலாம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்க்காதுங்க, அதை பார்த்துட்டு வாங்க. இது பார்ட் 2 வீடியோ. புக்ஸ் அண்ட் ஆத்தர் அப்படி சொல்லுவாங்க. தமிழில் நூல்கள் மற்றும் ஆசிரியர்கள். சரிங்களா? எந்த நூல்களை யார் வந்து எழுதுனா அப்படிங்கிறது தான் இந்த ஷார்ட்கட் வீடியோவோட முக்கிய நோக்கம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீதிநெறி விளக்கம் அப்படின்னாவே குமரகுருபரர். நீதிநெறி விளக்கம்னாவே குமரகுருபரர். நம்மளுடைய சேனலில் தமிழில் ஷார்ட்கட்டில் குமரகுருபரர் ஷார்ட்கட்னு கொடுத்துருக்கோம். பிஆர்கே அகாடமி சேனலில் பிளேலிஸ்ட்டில் தமிழில் அதில் என்ன ஷார்ட்கட் கொடுத்துருப்போம் அப்படி கேட்டிங்கன்னா, சரிங்களா, குமரகுருபரர் ஷார்ட்கட் அப்படின்னாவே கந்தனா கந்தர் கலிவன்பான்னு சொல்லியிருப்பேன். கந்தனா கந்தர் கலிவன்பா. சரிங்களா? முத்துவும் அப்படின்னா முத்து குமாரசாமி பிள்ளை தமிழ் அப்படி சொல்லியிருக்கேன். ஷார்ட்கட்டு குமரகுருபரர் ஷார்ட்கட் எழுதிங்க. கந்தனும் முத்துவும் சரிங்களா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு காசிக்கு போனாவது நீதி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். நான் பழைய ஷார்ட்கட் இது. அது என்ன சார், காசிக்கு போனாவது நீதி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போய் வேண்டிக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு கேஸ் பிரச்சனை, இடம் தகராறு, அதனால் கந்தனும் முத்துவும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு காசிக்கு போனால் நீதி கிடைக்குமான்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. அப்படியே ஷார்ட்கட்டு கந்தனும் முத்துனா கந்தர் கலிவன்பா, முத்துனா முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், மதுரைனா மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் அப்படின்னு ஒன்று இருக்குது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்னா மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ். காசினா காசி கிளம்புகம். நீதி கிடைக்குமா இங்கே இருக்குது பாருங்கள், நீதி நெறி விளக்கம். இங்கே வேணால் ஒரு புத்தகம் தான் இருக்குது, மீது எல்லாமே இங்கே குமரகுருபரர் கீழே இருக்கும். அதை நான் சொல்லிடுறேன் இப்போ. சரிங்களா? அப்போ நீதி நெறி விளக்கம் அப்படின்னாவே குமரகுருபரர். குமரகுருபரனாவே நம்ம ஒரு குரு இப்போ வணங்குறோம். அந்த எந்த குருனா யார்? மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சாமிகிட்ட போய் அவங்க குரு சொன்னதுனால சாமியை போய் வணங்குறோம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு திருக்கை வழக்கம், கம்பராமாயணம், சரஸ்வதி அந்தாதி, ஏர் 70. இது என்ன சார், 4 விஷயத்தை யார் எழுதியிருக்கா அப்படின்னு கேட்டால் கம்பர் எழுதிய நூல்கள் எதுன்னு கேட்பாங்க. கீழ்கண்டத்தில் கம்பர் எழுதிய நூல் எது பொருந்தாது அப்படின்னு கேட்டால் கூட இந்த நிறைய விருத்தம் கொடுத்தாங்கன்னா அதில் பொருந்தாது அப்படிங்கிறது தான். அப்போ கம்பர் எழுதிய நூல்கள் ஷார்ட்கட் பார்க்கலாங்களா? இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, ஷார்ட்கட்டு என்ன சொல்லிருப்பேன், இப்போ கம்பரும் சரஸ்வதியும் சரிங்களா திருக்கை வழக்குனா கையால் வந்து ஏர் ஓட்டுறாங்க. ஏர் ஓட்டிகிட்ருக்கப்ப சரிங்களா, அதை கம்பருன்னா கம்பராமாயணம் அர்த்தம். கம்பரும் சரஸ்வதியும் ஆனால் ஏர் ஓட்டுறோம் அப்படின்னாவே நம்ம மாடு அந்த ஏர் வச்சு கையால் தான் ஏர் ஓட்டுவோம். அதை கையால் வந்து ஏர் ஓட்டுறப்ப திருக்கை வழக்கம். ஏர் ஓட்டுறப்ப சரிங்களா ஒரு சிலை கிடைக்குது, சிலை எழுபது. அதான் சிலை கிடைக்குது, அந்த ஏர் எழுபது சிலை எழுபதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சிலை எழுபது அப்படி சொல்லுவாங்க. ஒரு சிலை கிடைக்குது, அந்த பொன் சிலை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சந்தோஷமாக வந்து அதை வந்து என்ன பண்ணுறாங்க, அதை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நான் வச்சுங்க சொல்கிற மாரி தான். சரிங்களா? ஒரு புதையல் கிடச்ச மாரி தான். அதான் கம்பரும் சரஸ்வதியும் கையால் ஏர் ஓட்டுறப்ப என்ன கிடச்சிது, அந்த மண்ணிலிருந்து ஒரு சிலை கிடச்சிது. சிலை எழுபதுன்னு ஒரு நூல் இருக்குது, அது எழுதுனது யார்? கம்பர் எழுதிய நூல்கள். ஷார்ட்கட் முடிஞ்சா? நெக்ஸ்ட்டு இப்போ இந்த நரி விருத்தம் அப்படின்னா சில திருத்தக்க தேவர் ஷார்ட்கட்டு. இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்பேன், சீவக சிந்தாமணினா நீ மணியை சிந்தினா திருத்த முடியும்னு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். அதேமாதிரி இப்போ அந்த நரி இருக்கு இல்லையா, நரி எப்பவுமே என்ன பண்ணும், நம்ம ஊரில் அந்த காலத்தில் வந்து நரிலாம் தாயத்தை வந்து கையில் கொடுக்காது, அது வந்து வாயில் துப்பும், அதை நம்ம கேஷ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். அது வந்து நரியை திருத்தவே முடியாது, என்ன பண்ணும், அது வாயில் தான் தாயத்தை வந்து துப்புமே தவிர கையில் எடுத்து வந்து கொடுக்காது. அந்தமாதிரி பழக்கப்படுத்தி வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் நரி எல்லாமே தாயத்தை கொடுக்கும். அப்படிமாரி நரி தாயத்தை 10 ரூபா அப்படிமாரி அந்த ஷார்ட்கட் வரும். சொல்கிறீங்களா? நெக்ஸ்ட்டு பெரிய புராணம் அப்படின்னா சேக்கிழார். இப்போ இப்போ அந்த இப்போ செக்குன்னு கூட நான் வச்சேன். சேக்கிழார்னா செக்கு. அந்த காலத்தில் வந்து செக்கு எடுத்து அந்த எண்ணெய் வந்து ஆட்டி அந்த எண்ணெய் காணாடி அந்தமாரி எல்லா வகை எண்ணெயும் பயன்படுத்துகிறாங்க. இப்போ அதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதெல்லாம் வந்து அந்த செக்கு எடுக்கிறதுல ரொம்ப பெரிய விஷயம்னு கூட நான் வச்சுங்க. பெரிய புராணம் எழுதுனது யாருன்னா சேக்கிழார். அது யாரும் இப்போ செய்கிறதில்ல, அது பெரிய வேலை. அது யார் இது செஞ்சிட்ருக்காங்க, மிஷினில் 5 நிமிஷத்தில் போட்டால் இந்த எண்ணெய் வந்துடுது அப்படிமாரி அந்த பெரிய விஷயத்தை பெரிய வேலையை இப்போ யாரும் செய்கிறதில்ல, சிம்பிளாக முடிச்சுறாங்க. பெரிய புராணம் எல்லாத்தையும் தெரியும் சேக்கிழார். சரிங்களா? இது எல்லாருமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தின் மூலமாக. சரிங்களா? நெக்ஸ்ட்டு திருவிளையாடல் புராணம்னா பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடர்னா இப்போ நீ விளையாட்டுக்கு வேணால் என்னது, விளையாட்டுக்குன்னு கூட நம்ம வச்சு வச்சு நம்ம சின்ன குழந்தை விளையாண்டுருப்போம். திடீர்னு வந்து அந்த குடிசையோ அல்லது வந்து ஒரு வைக்கோல் அந்த இது இருக்கு இல்லையா, அது எல்லாமே பற்றி எரிஞ்சு என்ன பண்ணுவோம், விளையாட்டுக்கு போய் நான் ஜோதி எரியும். ஜோதினா என்னங்க, ஜோதினா நெருப்பு அப்படிங்கிறது தான். சரிங்களா? விளையாட்டுக்கெல்லாம் சின்ன வயசில் போய் ஒரு டைம் என்ன பண்ணுது, ஒரு வீட்டை பற்ற வச்சுட்டோம், ஒரு குடிசையை வந்து பற்ற வச்சிட்டோம். பக்கத்தில் ஏதாவது நம்ம செஞ்சுட்ருப்போம், திடீர்னு அந்த வீடு பற்றிக்கும். அது விளையாட்டாக வந்து நிறைய டைமில் அந்த வீடுலாம் பற்றி எரிஞ்சிருக்கு. திருவிளையாட புராணம் அப்படின்னாவே ஜோதி எரியும். விளையாட்டுக்கெல்லாம் போய்
ஜோதி நாங்கள் எரிய விட்டுருக்கோம் சின்ன வயசில். சரிங்களா? ஷார்ட்கட் நெஞ்சு விட தூது அப்படின்னா உமாபதி சிவாச்சாரியார். இதுனா நம்ம ஷார்ட்கட்டு சிவனை சரிங்களா நம்ம நெஞ்சில் கோயில் கட்டு கொண்டாடணும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? நெஞ்சில் ஒரு சாமியில் வந்து நம்ம சுமக்கணும், அவர் உத்திராட்சி கொட்டையை சுமக்கணும், அவர் சிவனடியார்கள் அப்படின்னாவே நெஞ்சில் வச்சு அவர் தாங்கணும் அப்படிங்கிறது தான். நெஞ்சு விடுத்துனாவே சிவாச்சாரியார், உமாபதி சிவாச்சாரியார். 12 திருமுறைகளை தொகுத்தவர் யாருன்னு கேட்டால் நம்பி ஆண்டார் நம்பி. இப்போ 12 அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, 12 திருமுறைகள் அப்படின்னாவே நம்பி ஆண்டார் நம்பின்னு இருக்கு இல்லையா. ஷார்ட்கட் எப்படின்னா இந்த 12 திருமுறை சொல்லுவாங்க இல்லையா, 12 திருமுறையை நீங்கள் வந்து நம்பி நீங்கள் சொன்னீங்க அப்படி கேட்டால் நல்லது நடக்கும் அப்படின்னு வச்சுங்க. 12 திருமுறையை நீங்கள் என்ன பண்ணணும், நம்பணும். 12 திருமுறைகள் இருக்குது, அந்த 12 திருமுறையும் பாடினா உங்களுக்கு நல்லது நடக்கணும். நீ நம்புங்க, இல்லை நம்பலாம் போங்க அப்படிங்கிறது தான். 12 திருமுறைனாவே நம்பி ஆண்டார் நம்பி. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னா என்ன அப்படி கேட்டிங்கன்னா நாதமொழிகள். இது நானா ஈஸியாக நான் வச்சுலாம் 4000 நாதம். சரிங்களா? இப்போ இந்த இப்போ இல்லைன்னா 4வது பார்ட்டு நம்ம காஞ்சனான்னு ஒரு படம் இருக்குது, அந்த நாதம் முனி நான் வச்சு காஞ்சனா அந்த முனி 1 முனி 2 முனி 3க்கு பதிலாக எப்படி மாற்றிட்டாங்க, காஞ்சனா 1 காஞ்சனா 2 காஞ்சனா 3ன்னு மாற்றிட்டாங்க. காஞ்சனா 3 வந்துருச்சு. இப்போ 4வது பார்ட் வந்து வரப்போகுது. முனியில் முனி 4 காஞ்சனா 5 அப்படிங்கிற வரப்போகுது, ஒரு பார்ட் வரப்போகுது. அதான் 4வது பார்ட் வரப்போகுது. 4வது தீபம் வந்தனாவே முனி அப்படின்னு நான் வச்சு ஒரு பேய் படம் லாரன்ஸ் படம் அது கூட நான் வச்சுங்க. திருத்தொண்டை தொகை அப்படின்னா 4000 நாதன் அப்படி கூட நான் வச்சுங்க. திருத்தொண்டை தொகை அப்படின்னா சுந்தரர் அப்படின்னாவே இப்போ மேக்ஸிமம் இப்போ நம்ம நித்யானந்தா அப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். நித்யானந்தா என்ன பண்ணுவார், தன்னுடைய தொண்டர்கள் எல்லாருமே சுந்தரர் அப்படின்னா அழகாக இருப்பாங்க. அவங்களுடைய தொண்டர்கள் எல்லாமே அழகாக இருப்பாங்க. நம்ம சுந்தரம் அப்படின்னாவே அழகு, அவங்களுடைய தொண்டர்கள்னாவே திருத்தொண்டர் தொகை. சரிங்களா? அவங்களுடைய தொண்டர்கள் எல்லாமே நித்யானந்தாவில் பெண்கள் எல்லாமே ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படின்னு நான் வச்சுங்க. வில்லி பாரதனாவே ஈஸியாக நான் வச்சுக்கலாம். வில்லி பாரதம் வில்லி புத்திரர். நலவெண்பா அப்படின்னா என்னங்க, புகழேந்தி. சரிங்களா? நலமாக இருக்கீங்களா, சரிங்களா அவங்க சொல்கிறாங்க, சரி நான் புகழோடு நலமாக இருக்கேன் அப்படிமாரி. நலமாக யார் நலமாக இருக்காங்களோ அவங்களோட புகழோடு வாழ்வாங்க அப்படிமாரி தான். சரிங்களா? அந்த புகழோடு வாழ்கிறவங்க தான் ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்படிமாரி தான் நலவெண்பா. அப்போ ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? நலவெண்பா புகழேந்தி. திருப்பாவை அப்படின்னாவே ஆண்டாள் பொறுத்த வரைக்கும் 2 ஷார்ட்கட் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இது எல்லாத்தையும் இருக்கிறது 2 இம்பார்ட்டன்ட் நூல் தான். என்னென்ன அப்படின்னா ஆண்டாள் பொறுத்த வரைக்கும் திருப்பாவை நாச்சியார் திருமொழி அப்படி சொல்லுவாங்க. நாச்சியார் திருமொழி அப்படின்னு சொல்லிட்டு 2 நூல்களை எழுதினது யாருன்னு கேட்பாங்க, அது ஆண்டாள் தான். சரிங்களா? ஷார்ட்கட் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம திருப்பாவைன்னு சொல்கிறீங்க இல்லையா, நாச்சியார் ஆண்டாள் என்ன பண்ணுறா, அந்த ஆண்டாள் என்ன பண்ணுறா, நாச்சியார் அப்படின்னு சொல்லிட்டு பாவை செஞ்சு விளையாடுறா அப்படின்னு கூட நான் வச்சுக்கலாம். ஆண்டாள் அப்படிங்கிற ஒரு பொண்ணு. சரிங்களா? நாச்சியார் திருமொழி. ஆமாம், ஆண்டாள் என்ன பண்ணுறா, நாச்சியார் அப்படிங்கிற ஒரு பாவைனா பொம்மைன்னு அர்த்தம், திருப்பாவை. அந்த நாச்சியாரும் அந்த திருப்பாவை அந்த பொம்மையும் செஞ்சு விளையாடுறா அப்படின்னு வச்சுங்க ஆண்டாள். சரிங்களா? ஆண்டாள் அப்படின்னா நாச்சியார் திருமொழி, திருப்பாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கலிங்கத்து பரணி. கலிங்கம் அப்படின்னாவே என்னங்க, கலிங்கத்து பரணி இது எல்லாத்தையுமே தெரியும். ஜெயங்கொண்டார் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தெரியும், ஷார்ட்கட்டே தேவையில்லை. சரிங்களா? அப்படின்னா களினா சந்தோஷம்னு அர்த்தம். அதுமாரி எப்போ சந்தோஷம் கிடைக்கும், ஜெயம்னா வெற்றி பெற்ற சந்தோஷம் கிடைக்கும் அப்படிமாரி தான். நெக்ஸ்ட்டு மூவருளானா ஒட்டக குத்தர், தக்கையாக்க பரணினா ஒட்டக குத்தர். மூவருளா தக்கையாக்க பரணி ஒட்டக குத்தர். சரிங்களா? ஷார்ட்கட்டு இப்போ நம்ம ஒரு 3 முறை உலா வரணும்னு வச்சுக்கலாம். ஒரு கோயில் இப்போ ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலை 3 முறை சுற்றி வரணும்னு சொல்லுவாங்க. அதான் மூவருளா. 3 முறை சுற்றி வரணும்னா நடந்து போகணுமா இல்லை ஓட்டமாக ஓடணுமா? நடந்து பக்தியோட மெல்ல நடந்து அந்த 3 முறை அந்த கோயிலை சுற்றி வந்தால் நல்லா நலன் கிடைக்கும். அந்த மூவருளா 3 டைம் சுற்றி வர்றது ஓட்டமாக ஓடக்கூடாது, அதான் ஒட்டக குத்தார் அப்படிமாரி. தக்கையாக்க பரணி அப்படின்னா அந்த 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 அந்தமாரி பொறுமையாக மூவருளா 3 டைம் ஓட்டமாக ஓடாமல் பொறுமையாக சுற்றி வந்தீங்கன்னா மனசில் இருக்க அந்த பாரமே குறைஞ்சிரும். மனசு அப்படியே தக்கையாக இருக்கும் அப்படின்னு நான் வச்சுங்க. மனசு தக்கையாக இருக்கும், மனசில் இருக்க பாரெலாம் குறைஞ்சிரும் அப்படின்னு நான் வச்சுங்க. தக்கையாக்க பரணி மூவருளா 2மே யார், ஒட்டக குத்தார். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு படம் இருக்கும், இங்கே ஒரு பாருங்கள், குலத்தோங்கன் பிள்ளை தமிழ். குலத்தோங்கன் அதுமாரி அந்தமாரி நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா உங்களுடைய குலமே எப்படி வாழும். இங்கே ஒரு ஒட்டக குத்தார் 2 இருக்கா, அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் ஒட்டக குத்தார். அந்தமாரி நீங்கள் மூவருளா அப்படிமாரி 3 டைம் கோயிலை சுற்றி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குலமே நல்லாயிருக்கும். அதான் குலத்தோங்கன் பிள்ளை தமிழ்னு கேட்டாலும் ஒட்டக குத்தார். நான் என்ன சொல்லியிருக்கேன், குமரகுருபுரனாவே மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ் அப்படி சொல்லியிருப்பேன். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் தான் அந்த கந்தனும் முத்துவும் வேண்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது ஆல்ரெடி ஷார்ட்கட் சொன்னது தான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு திருக்குற்றால குறவஞ்சி. கரெக்டாக தானே, எல்லாம் மீதெல்லாம் சொல்லிச்சுல. திருக்குற்றால குறவஞ்சி என்ன சார் ஷார்ட்கட்டு, குற்றாலம் அப்படின்னாவே எப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் எல்லாம் திரிஷா குற்றாலத்துக்கு போயிட்டு குளிச்சுட்டு வருவா. திரிஷா அப்படின்னு ஒரு நடிகை இருக்காங்க இல்லையா, அப்படின்னு நான் வச்சுங்க. அப்படின்னா 3ன்னு ஒரு படம் இருக்குது, அந்த படம் குற்றாலத்தில் ஒரு ஷூட்டிங் எடுத்தாங்க, அதை டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் வச்சுங்க. குற்றாலம் அப்படின்னாவே குற்றால அருவிக்கு மாதத்துக்கு ஒரு டைம் திரிஷா போயிட்டு வருவா.
அப்படின்னு வச்சுக்கோங்க. திரிகுட ராசப்ப கவிராயர், திரிகுட ராசப்ப கவிராயர். சரிங்களா. நெக்ஸ்ட்டு சின்ன சீரா, அதுன்னு சார் சின்ன சீரா. அப்போ சீரா புராணம் வேறு, சின்ன சீரா வேறு, அப்படி தானே. சீரா புராணம்னா உம்முறு புலர், அது அப்புறம் பார்க்கலாம். சின்ன சீரானா பனு அகமது மரக்கையார், பனு அகமது மரக்கையார். சரிங்களா. இது ஷார்ட்கட் எப்படின்னா, நம்ம நாட்டாமை படம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். நாட்டாமை படத்தில் எப்படின்னா, அந்த மரக்கையார்னால் அது நெல் மரக்கால் வந்து அள்ளி அளந்து கொடுப்பாங்க. சரிங்களா. நீ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இந்த காலத்தில் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன மரக்கால் தான் நெல் வந்து அளந்து கொடுப்பான். அந்த காலத்தில் ஒரு பெரிய மரக்காய் எடுத்துக்கோ, அந்த நெல் ஃபுல்லாக அளந்து அவங்களுக்கு எவ்வளோ தேவைன்னா 2 மூட்டை கொடு, 3 மூட்டை கொடு அப்படின்னு சொல்லுவோம். இப்போலாம் நம்ம என்ன பண்ணுறோம், சின்ன மரக்காய் வச்சு உங்களுக்கு என்ன கூலி தான் அப்படிமாரி. சரிங்களா. அதுமாரி வந்து சின்ன மரக்கையார் அப்படின்னு நான் வச்சுங்க. சின்ன மரக்காய் வச்சு நெல் அவங்களுக்கு தானமாக பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சீரா புராணம் அப்படின்னா உம்முற புலவர். இப்போ சீரா அப்படின்னா சீராமல் நீ என்ன பண்ணணும், உம்முன்னு வீட்டில் இருக்கணும். சரிங்களா. நான் இது பண்ணாலும் நீ சீரக்கூடாது, நீ உம்முன்னு வீட்டில் இருந்தால் நீ எனக்கு கணவனாக இரு, இல்லையா டைவர்ஸ் அப்படின்னு சொல்லி லேடிஸ் வந்து நம்மளை விரட்டுறாங்க அப்படி கூட நான் வச்சுங்க. சரிங்களா. சீராமல் நீ கம்முன்னு உம்முன்னு இருக்கணும், உம்முற புலவர். இல்லை சீராமல் நீ அமருனா உமருன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பரமார்த்த குரு கதை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3 இருக்குது பாருங்களா. இது என்னென்னா, இந்த 3மே என்ன அப்படி கேட்டால் வீரமா முனிவர். என்னென்னா பரமார்த்த குரு கதை, சதுராகராதி, தேம்பவாணி சொல்கிறீங்களா. இப்போ ஷார்ட்கட்டு, இப்போ வீரமாக ஒருத்தவன் என்ன பண்ணுறான், வீரமான ஒருத்தவன் என்ன பண்ணுறான், குருட்டு போயிட்டு அகராதி கத்திக்கிட்டு அந்த தேம்பவாணின்னு இருக்கு இல்லையா, சில தேம்பவாணின்னு இருக்கு இல்லையா, அதில் அவன் அகராதி அந்த குருக்கிட்ட போய் அகராதிலாம் கத்திக்கிட்டு நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு பவனி வரான் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா பவனி வரான்னு கூட ஞாபகம் வச்சுங்க. வீரமான ஒருத்தவன் குருக்கிட்ட போய் அகராதி சதுராகராதி கற்றுக்கிட்டு அந்த சாமி வந்து பவனி வரான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. தேம்பவாணி, இது 3மே என்ன அப்படி கேட்டால் தேம்பவாணி தான். இது எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா. இப்போ உண்மையிலுமே நமக்கு காலுக்கு ஒப்பு எதுவுமே கிடையாது. நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னா திடீர்னு நம்ம வேறு இடத்துல இருக்கோம்னா நமக்கு கால் தான். அந்த கால் இல்லை அப்படின்னா நம்ம நடந்து கூட போயிடும். பைக்கு, கார், பஸ் எதுவுமே இல்லை கூட நடந்தால் கூட போயிடும். காலுக்கு ஒப்பு எதுவுமே இல்லை. ஒப்பு இலக்கணம், திராவிட மூல ஒப்பு இலக்கணம் அப்படின்னாவே கால்டுவெல். நெக்ஸ்ட் ரச்சனை யாத்திரிகம். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், மேக்ஸிமம் ஏசு என்ன பண்ணுவார், நமக்கு ரச்சிப்பார் அப்படி சொல்லுவோம். ஏசுனாவே ஹெச்ஏ கிருட்டின பிள்ளை. ஏசு நமக்கு என்ன பண்ணுவார், ரச்சிப்பார், ஏசு ரச்சிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி ஹெச்ஏ கிருட்டின பிள்ளை அப்படின்னாவே என்னங்க, அந்த ஏசு ரச்சிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டின பிள்ளை சொல்கிறார். கிருஷ்ண பிள்ளை வந்து எல்லாத்துக்கும் மக்களுக்கு சொல்கிறார் அப்படின்னு நான் வச்சலாம். நெக்ஸ்ட்டு பெத்தலாகம் குறவஞ்சி அப்படின்னா, இப்போ இந்த வேதநாயகனா பயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், வேட்டைக்காரன் படம் பார்த்துருப்பீங்க. வேதநாயகம் உண்மையிலும் வேதநாயகம் அப்படிங்கிற ஒரு வில்லனை பெற்றதுக்கு அவங்க கண்டிப்பாக அவங்க அம்மா தான் வருத்தப்படுவாங்க அப்படின்னு நான் வச்சுக்கலாம். சரிங்களா. இப்போ புரியுங்களா. ஆமாம், வேதநாயகனா வில்லன். அந்த வில்லன் அப்படின்னாவே பெற்றதுக்கு யார் வருத்தப்படுவா, பெத்தலாகம் குறவஞ்சி அவங்க அம்மா வருத்தப்படுவாங்க, அப்பா அம்மா வருத்தப்படுவாங்க, இந்தமாதிரி பிள்ளை பெற்றுடுமா அப்படி சொல்லி. ஆனால் அந்த படத்தில் பெரிய வில்லன் அவர். சரிங்களா. நெக்ஸ்ட்டு ராமலிங்க அடிகள் அப்படின்னாவே திருவருட்பா. இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உனக்கு அருள் வேணும் அப்படின்னா ராமலிங்க அடியார் வள்ளலார் கோயிலுக்கு போய்ட்டு வந்துருங்க. சேக்கிழார் பிள்ளை தமிழ் அப்படின்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. சேக்கிழார் பிள்ளை தமிழ் அப்படிங்கிறது மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. ஷார்ட்கட் எப்படின்னா, நம்ம செக்கிழுத்தாவது மீனாட்சி என்ன பண்ணா நம்ம பிள்ளையை வந்து காப்பாற்றினா அப்படின்னு நான் வச்சுங்க. சேக்கிழார்னா செக்கிழுத்தாவது மீனாட்சி வந்து தன் பிள்ளையை வந்து பிள்ளைங்களை காப்பாற்றினா மீனாட்சி அப்படின்னு நான் வச்சுங்க. இந்த ரூபாவதி, கலாவதி, அப்புறம் மான விஜயம் அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்குது பார்த்தீங்களா. இந்த 3க்கும் என்ன ஆன்சரு, பரிதி மார் கலைஞர். சரிங்களா. இப்போ நம்ம எப்படி நான் இந்த பரிதி, ரூபா, கலா இவங்க 3 பேருமே விஜய் ஃபேன் நான் வச்சுங்க. யார், ரூபா, கலா, பரிதி இவங்க 3 பேருமே யாருடைய ஃபேனு, விஜயோட ஃபேனு. அதான் மான விஜயம் அதான் வந்து ரூபாவதி, கலாவதி, ரூபா, கலா, பரிதி இவங்க 3 பேரும் விஜய் ஃபேன் அப்படின்னு நான் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு மான விஜய் முடிஞ்சா என் சரிதம் எல்லாம் ஒன்று தான். என் சரிதம் அப்படின்னா ஊவே சாமிநாதர் ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நூல் தான் அது. அவருடைய சுயசரித நூல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஊவே சாமிநாதர். ஷார்ட்கட்னாவே சரிதம் அப்படின்னாவே வச்சுக்கலாம், நம்ம வந்து சாமி அப்படின்னு நான் வச்சுக்கலாம். சரிங்களா. இப்போ இல்லை சரித்திரம் படைக்கிறதுக்கு சாமி கை கொடுக்கும், சாமிநாதர் ஐயர். சரிங்களா. என்னுடைய சரித்திரம், என்னுடைய சரிதம் எல்லாமே எனக்கு யார் கை கொடுப்பா, சாமி தான் கை கொடுப்பாரு, சாமிநாதர் ஐயர். சரிங்களா. நெக்ஸ்ட்டு சங்கரதாஸ் சுவாமிகள். சரிங்களா. சங்கர் என்ன பண்ணுவார், பிற வீட்டுக்கு போயிட்டு, சரிங்களா, சங்கர் பிற வீட்டுக்கு போயிட்டு ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுவார். இல்லை பிற வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுவார், அவர் வந்து ஒரு கலைஞர் ஞாபகம் வச்சுங்களா, ஒரு வித்வான், ஒரு கலைஞர் ஞாபகம் வச்சுங்க. அவர் வந்து நாதஸ்வரம் வந்து பிற வீட்டுக்கு போய் வாசித்து கொடுப்பாரு ஃப்ரீயாகவும் நான் வச்சுங்க. பிரகலாதன். இல்லை சங்கர் வந்து படமே வந்து சங்கர் திரைப்படம் வந்து பிற திரைப்படத்தை விட வித்தியாசமாக இருக்கும். டேரக்டர் சங்கர் திரைப்படம் பிற படத்தை விட இவரோட படம் வித்தியாசமாக இருக்கும். ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்கும். கார்ட்டூன் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாரு, அதுமாதிரி நான் வச்சுக்கேன். நெக்ஸ்ட்டு மனோகரா அப்படிங்கிறது பம்மல் சம்பந்த முதலியார். நம்ம ஏற்கனவே பம்மலுக்கே சம்மந்தம்னா நம்ம யார் சொல்லுவோம், கமலஹாசன் சொல்லுவோம்.
கமலஹாசனுடைய அடுத்த படம் மனோகரா அப்படின்னு வச்சுங்க. சில எப்படின்னா கமலஹாசனுக்கு அதிகமாக வந்து மனோரமா தான் அவங்க அம்மாவும் நடிச்சிருப்பாங்க. சில அந்த அபூர்வ சகோதரர் படம் நிறையா படத்தில் வந்து கமலஹாசனுக்கு வந்து அம்மாவும் நடிச்சிருது யார் அப்படின்னு கேட்டால் மனோரமா. நம்ம எப்படி நான் வச்சுக்கணும் மனோரமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. அந்த மனோரமா அப்படிங்கிற செம்மையாக அம்மா கேரக்டர் நடிப்பாங்க. அதான் பம்மலுக்கே சம்மந்தம்னா கமலுக்கு அவங்க தான் அதிகமாக நடிச்சு கொடுப்பாங்க. மனோகரானா பம்மல் சம்மந்தம் முடியாது முதலியார். நெக்ஸ்ட்டு இப்போ இது பாருங்களா பாரதியாருக்கு மட்டும் பாருங்களா. பாரதியார் பொறுத்த வரைக்கும் எத்தனை நூல்கள் இருக்குது இங்கே கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் ஷார்ட்கட் இங்கே இருக்கிறதுக்கு பார்த்துடலாம் சரிங்களா. பாரதியார் பாருங்கள். பாரதியார் பொறுத்த வரைக்கும் புதிய ஆத்திச்சூடி, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், ஞான ரதம் இது எல்லாமே இந்த நூல்கள் எல்லாமே யார் எழுதியிருக்கா பாரதியார் எழுதிய நூல்கள் அப்படி சொல்கிறாங்க சரிங்களா. ஷார்ட்கட் எப்படி ஆச்சுன்னா கண்ணனும் பாஞ்சாலியும் எப்படி ஞாபகம் கண்ணனும் பாஞ்சாலியும் எப்படி ஞாபகலாமா கண்ணனும் பாஞ்சாலியும் குயில் பாடுற பாட்டை கேட்டுக்கிட்டு சரிங்களா. அவங்க என்னமே ஒரு ரதம் போல் ஒரு மாட்டு வண்டிலாம் ரதம் போல் அந்த மாட்டு வண்டி போகும். குயில் பாடுற பாட்டு கேட்டுட்டு அந்த ரதம் போல் அந்த மாட்டு வண்டியில் சில புதிய பாதை வழியாக போகிறாங்க அப்படின்னு நான் வச்சுங்க. புதிய ஆத்திச்சூடினா புதிய பாதை வழியாக போயிட்டுருக்காங்க. கண்ணனும் பாஞ்சாலியும் குயில் பாடுற பாட்டு கேட்டுட்டு அந்த மாட்டு வண்டி ரதம் போல் போயிட்டுருக்கு. அழகாக நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம பழைய படத்தெலாம் பார்த்துருப்போம். அந்த ரஜினி படம் முரளி படம் எல்லாமே மாட்டு வண்டியில் பாட்டு கேட்டு சூப்பராக போவாங்க. அதுமாரி ரதம் போல் போவோம் அந்த மாட்டு வண்டி அழகாக இருக்கும். அதுமாரி கண்ணனும் பாஞ்சாலியும் சில அதுமாரி புதிய மாட்டு வண்டி இல்லைனா புதிய பாதையில் ரதம் போல் மாட்டு வண்டியில் குயில் பாட்டு கேட்டுட்டு போகிறாங்க அதுமாரி சரிங்களா. இது வந்து பாரதியார் அப்படின்னு நான் வச்சுங்க ஷார்ட்கட்டு. நெக்ஸ்ட்டு பாரதிதாசன் அப்படின்னாவே இதுக்கு நிறைய ஷார்ட்கட் இருக்குது சரிங்களா. இது வரைக்கும் நான் பாரதிதாசன் எத்தனை கொடுத்துறாங்க ஒரு 6 கொடுத்துருவாங்க. இன்னும் நிறைய ஷார்ட்கட் இருக்குது. நம்ம தனியாகவே நம்ம பாரதிதாசனுக்கு இயர் ஷார்ட்கட்டு நூல்கள் ஷார்ட்கட்டு கொடுத்துருக்கோம். நீங்கள் பாருங்கள் சரிங்களா. நீங்கள் பார்த்தா உங்களுக்கே புரியும். நம்ம ஷார்ட்கட் வீடியோ நம்ம தமிழுக்கு தனியாக கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஷார்ட்கட் என்னென்னா பாண்டியன் வந்து மணிமேகலுக்கு பரிசு கொடுக்க வீட்டுக்கு போவோம். அது மணிமேகலை வெண்பான்னு ஒரு நூல் இருக்குது. மணிமேகலை பரிசு கொடுக்க போவாங்க. அந்த டைமில் அந்த விளக்கு அணைஞ்சோன்னா என்ன ஆகிடும் வீடு இருட்டாகிடும். ஒன்றே அது அந்த தமிழ் இயக்கம் அப்படிங்கிற அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இந்தமாதிரி இந்த டைமில் நைட் டைமில் வந்து பரிசு கொடுத்து தப்பு தான் அப்படின்னு சொல்லி தமிழ் இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கம் வந்து பரிசு அது பண்ணுவாங்க. உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுவோம் நைட் டைமில் வந்து என் கிஃப்ட் வந்து கொடுக்குன்னு சொல்லி அந்த பொண்ணு கத்திரும். அந்த தமிழ்ச்சின்னு கத்தி உடனே அந்த இடத்துல என்ன ஆகிடும் ஊரே அவனை பார்த்து எல்லாமே சிரிப்பாங்க. இந்தமாரி பாண்டியன் வந்து இங்கே மாட்டிக்கிட்டாரு பரிசு கொடுக்க வந்துன்னு சொல்லிட்டு எல்லாமே சிரிப்பாங்க. உடனே போய்ட்டு பஞ்சாயத்து கூட்டி அதான் அந்த பிசிராந்தியர் நாடகம்னு சொல்லுவாங்க. பிசிறவிடாமல் நாடகம் வந்து பிசிராந்தியர் நாடகம்னு சொல்லிட்டு பிசிராந்தியர் தான் ஒரு தலைவர். பஞ்சாயத்து கூட்டி பேசுகிறாங்க. காதலா கடமைன்னு கேட்குறாங்க. காதலா கடமைன்னு கேட்குறப்ப அவர் வந்து காதலா கடமைங்கிறது பாரதிதாசன் தான். அவர் வந்து அவர் கடமை தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிற நான் வச்சுக்கிட்டு அதுமாரி வந்து சஞ்சீவ பருவத்தின் சாரல் மழை பெய்யும் அதோட முடிஞ்ச ஷார்ட்கட்டு சொல்லியிருப்பேன். சஞ்சீவ பருவத்தின் சாரல் இது எல்லாமே பாரதிதாசன் தான். ஷார்ட்கட் புரியுதுங்களா. பாண்டியன் வந்து அந்த மணிமேகலை வெண்பா அதுமாதிரி கண்ணகி புரட்சி காப்பிங்க எல்லாமே வந்து பாரதிதாசன் தான். அவங்க மணிமேகலைக்கு பரிசு கொடுக்க போகிறப்ப அந்த டைமில் விளக்கு அணைஞ்சு போனதுனால வீடு இருட்டானதுனால என்னது அந்த பொண்ணு கத்துனால தமிழுக்கும் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. எல்லாம் ஊரே சிரிக்குது. அதுக்கப்புறம் அந்த தண்டனை கொடுக்குறாங்க அப்படி மாதிரி தான் சரிங்களா. நெக்ஸ்ட்டு தேசிய விநாயகம் பிள்ளை. அது சார் தேசிய விநாயகம் பிள்ளை அப்படின்னா 2 தான் இருக்கா இன்னும் நிறையா இருக்குது அப்படிமாரி. அது என்ன அப்படி கேட்டால் தேவியின் கீர்த்தனைகள் காந்தனூர் சாலை இதுக்கு என்ன ஷார்ட்கட்டு இது தனியாக கொடுத்துருக்கேன். நம்ம சார் எனக்கு ஃபுல் ஷார்ட்கட் வேணும் அப்படி கேட்டால் தமிழ் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். தேசிய விநாயகம் பிள்ளை தனி ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஆசிய ஜோதி என்ன விளக்கு இந்த தேசிய விநாயகம் பிள்ளை அப்படின்னாவே விநாயகர் கோயிலுக்கு போய் என்ன பண்ணுவேன் ஜோதி ஏற்றுறேன் சரிங்களா. அதனால் என்ன அது உமர் கையாம் சரிங்களா. உமர்னா அமர் நான் வச்சுங்க. விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு ஜோதி ஏற்றிட்டு எவரி வெள்ளிக்கிழமை விநாயகர் கோயில் போய் ஜோதி ஏற்றிட்டு உமர்னா அமர்ந்து பார்த்துட்டு தான் நீ வருவீங்க. 5 நிமிஷம் அமர்ந்துட்டு தான் வருவீங்க அப்படின்னு வச்சுங்க. இது 2 மட்டும் இதுக்கு பற்றி நான் வச்சுங்க. ஆனால் பழைய ஷார்ட்கட் நான் என்ன கொடுத்துருப்பேன்னா அது தனி நம்ம போய் பேட்சில் போய் நாங்கள் உள்ளே போய் பார்த்தா உங்களுக்கு புரியும் சரிங்களா. ஆசிய ஜோதி என்ன விளக்கேற்று மருமக்கள் மான்மியம் அப்புறம் தேவியின் கீர்த்தனைகள் காந்தலூர் சாலை அப்புறம் ஆசிய ஜோதி உமர் கையம் பாடல்கள் அது தனி ஷார்ட்கட்டு அது நம்ம போய் பார்க்கலாம். இப்போ இங்கே இருக்கிறது மட்டும் தான் சொல்கிறேன். அது நீங்கள் போய் நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் இருக்குது சரிங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அப்படின்னா யார் அப்படி கேட்டால் கவிதாஞ்சலி காந்தி அஞ்சலி சங்குலி இது ஷார்ட்கட்டு. மலைக்கல்லன் சரிங்களா. அவனும் அவளும் மலைக்கல்லன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல்லாம் இருக்குது. அதான் அவனும் அவளும் போய்ட்டு மலைக்கல்லன்னா மலையில் போய் கள்ளத்தனமாக என்ன பண்ணுறாங்க அந்த கவிதாங்கிற பொண்ணை காந்தி நினச்சிட்டு சங்கோலி அந்த பொண்ணுக்கு மாட்டி விட்டு கல்யாணம் பண்ணிடுறான். அவ்வளோதான். ராமலிங்கம் தெரியாமல் கல்யாணம் பண்ணிடுறான் மலையில் போய். அதான் மலைக்கல்லன் அவனும் போய் மலையில் போய்ட்டு கவிதாங்கிற அந்த பொண்ணை சங்கோலி வாங்கி கொடுத்து காந்தி நினச்சி கல்யாணம் பண்ணுறான். அதான் இந்த நூல்கள் எல்லாமே ஷார்ட்கட்டு சரிங்களா. இதுதான் என் கதை அப்படிங்கிறான். அதான் என் கதை கூட ராமலிங்க பிள்ளை தான் சுயசரிதை நூல். நெக்ஸ்ட்டு என் சரிதனா சாமிநாதர். தமிழச்சி அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டால் வாணிதாசன். இப்போ சொல்லுவாங்க இல்லையா உண்மையான ஒரு தமிழச்சியாக இருந்தால் நீங்கள் வாங்க சரிங்களா.
வா நீ அப்படிமாரி சரிங்களா. நீ வா நீ அப்படிமாரி வா நீ இந்த ஃபங்க்ஷன் வந்து கலந்துங்க. தமிழ்ச்சி மட்டும் இந்த ஃபங்க்ஷன் வந்து கலந்துங்க. வா நீ அப்படின்னா வா நீன்னு அர்த்தம் சரிங்களா. ஓகே நெக்ஸ்ட்டு மாங்கனி அப்படின்னா கண்ணதாசன். இது கண்ணதாசன் ஷார்ட்கட் பார்க்கலாமா? கண்ணதாசன் ஷார்ட்கட் பாருங்கள். இந்த எத்தனை நூல் இருக்குது கண்ணதாசனுக்கு? 1 2 3 4 5 நூல் இருக்குது. கண்ணதாசன் ஷார்ட்கட் என்ன அப்படி கேட்டால் இப்போ எப்படி நான் வச்சுனோம், ஒரு இந்து கோயிலில் ஆட்டிலேருந்து ஆதிமந்தி அப்படின்னா 2 குரங்கு இருக்குது. ஆண் குரங்கு பெண் குரங்கு. அந்த 2 குரங்கு என்ன பண்ணுது மாங்கனி வந்து அந்த இந்து கோயில் ஓரமாக ஒரு மாங்கமரம் இருக்குது, அது பறித்து சாப்பிடுது. அந்த பறித்து சாப்பிட்றத வச்சு அழகாக வந்து பறித்து சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தமாக கண்ணதாசன் என்ன பண்ணுறாங்க, கண்ணும் கருத்தமாக அதை பார்த்து கண்ணதாசன் காவியம் எழுதுறாரு. அதான் இயேசு காவியம். சில அதான் இந்து கோயில் அர்த்தமில்ல இந்து மதம். இந்து கோயில் பக்கத்தில் ஒரு மாங்காய் மரம் இருக்குது. அந்த மாங்காய் மரத்தில் ஆண் குரங்கு பெண் குரங்கு, அது ஆட்டிலேருந்து ஆதிமந்தி, பெண் குரங்கு மாங்கனு பறித்து சாப்பிடுது. அதில் சாராக வடியுது தேன் போல். அதை கண்ணதாசன் பார்த்து கண்ணு கருத்தமாக பார்த்து ஒரு காவியம் எழுதுறாரு, இயேசு காவியம். இதுமாதிரி ஷார்ட்கட் நான் வச்சுலாமா? ஓகே நெக்ஸ்ட்டு முடியரசன் அப்படின்னாவே நம்ம முடி தான். இப்போ நம்ம தலைமுடி இருக்குது, தலைமுடியில் என்ன வைப்பீங்க? தலைமுடியில் என்ன மேக்ஸிமம் வைப்பீங்க? பூ வைப்பீங்க, பூங்கொடி சரிங்களா. வீரகாவியம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அந்த காவி கலரில் என்ன பண்ணுவீங்க, ஒரு கலர் பெயிண்ட் அடிப்பீங்க. நான் வச்சுங்க வீர காவியம் சரிங்களா. நம்ம வீரமாக இருக்குன்னு காட்டுறதுக்காக காவி கலர் பெயிண்ட் அடிப்பீங்க முடிக்கு, அதை வீர காவியம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு சிக்கனம் பால் வீதி. சிக்கனம் அப்படின்னா சுரதா. சிக்கனம் அப்படிங்கிறது சுரதா சரிங்களா. இப்போ நம்ம சொல்லுவாங்க இல்லையா, காசு என்ன சுரந்துட்டா இருக்குது, நீங்கள் என்ன பண்ணணும், பணத்தை சிக்கனமாக செலவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுமாதிரி நான் வச்சுங்க. பால் வீதினா ரஹ்மான். இப்போ நம்ம ரஹ்மானுக்கு வந்து அவர் டீ காஃபியெல்லாம் குடிக்க மாட்டார், ஒன்லி பால் மட்டும் தான் குடிப்பார் அப்படின்னு வச்சுக்கலாம். ரஹ்மானுக்கு பால் தான் பிடிக்கும், பால் வீதி சரிங்களா. ஓகே நெக்ஸ்ட்டு கருப்பு மலர் அப்படின்னா காமராசனாவே கருப்பு தான். நம்ம விவேக்கே வந்து ஒரு டயலாக் சொல்லிப்பார் ஒரு படத்தில், நம்ம ராமர் கருப்பு, காமராஜ் கருப்பு, எம்ஜிஆர் கருப்பு, ரஜினி கருப்புன்னு சொல்லி ஏதோ ஒரு படத்தில் யார் சிவாஜி படத்தில் சொல்லியிருப்பார் சரிங்களா விவேக் சரிங்களா. அதை பார்த்துங்க. கருப்புனாவே நான் காமராசர், கருப்பு மலர்கள். அகல் விளக்குனா மூவா. இப்போ அகல் விளக்குனா இப்போ நம்ம ஜோதின்னு சொல்லுவாங்க. அகல் விளக்குனா இப்போ நம்ம வந்து கார்த்திகை தீபத்து அன்றைக்கி எல்லாருமே அகல் விளக்கு ஏற்றுவீங்க. அது எப்போவுமே அந்த அகல் விளக்கு வந்து மூவ் ஆகாமல் பார்த்துக்கணும். காற்றுல மூவ் ஆகாமல் பார்த்துங்க. அது மூவ் ஆகி அந்த காற்றுல என்ன ஆகிடும், அது அணைஞ்சிரும். அப்படிமாரி அகல் விளக்கா மூவ் ஆகாமல் பார்த்துக்கோ. ஷார்ட்கட் சிவகாமியின் சரிதம் அப்படின்னாலும் பொன்னியின் செல்வனாலும் கல்கி தான். இது எப்படி ஷார்ட்கட் நான் வச்சுன்னா சரிங்களா, எப்படி நான் வச்சலாம், சிவகாமி பொன்னியின் செல்வம் அப்படின்றீங்க இல்லையா. அப்படின்னா சிவகாமியும் அவங்க பொண்ணு என்ன பண்ணுறாங்க, கல்கி அப்படிங்கிற ஒரு இதழ் படிக்கிறாங்க அப்படின்னு நான் வச்சுக்கலாம். சிவகாமி அவங்களுடைய பொண்ணுனா பொன்னின்னு நான் வச்சுங்க. அவங்க 2 பேரும் என்ன இதழ் படிக்கிறாங்க, கல்கி அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது, அந்த காலத்தில் வரும். அந்த புத்தகத்தை இதழை வந்து ரெகுலராக வந்து படிக்கிறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு நான் வச்சுக்கலாம். இல்லை சிவகாமி சரிங்களா, அவங்க பொண்ணு அவங்களுக்கு கல் மனசு அப்படி கூட நான் வச்சுங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு பிரதாப முதலியார் சரித்திரம் சரிங்களா. பிரதாப முதலியார் சரித்திரம் அப்படின்னா என்ன அப்படி கேட்டிங்கன்னா, மாயூரம் வேதநாயகம் பிள்ளை சரிங்களா. சரி, இது எப்படி நான் வச்சுனா அப்படி கேட்டிங்கன்னா, இது எப்படி திரும்ப நான் வச்சுனோம், இப்போ பிறர்கிட்ட போய் ஒரு 1000 ரூபா கேட்குறப்ப தான் தெரியும் அதோட அருமை சரிங்களா. அப்போ தான் நம்ம கடன் கொடுக்காதப்ப தான் தெரியும் நம்மளுடைய குவாலிட்டி என்ன அப்படிங்கிட்டு நம்மளுடைய சரித்திரம் எல்லாத்தையும் புட்டு வைப்பாங்க சரிங்களா. பிறர்கிட்ட ஒரு 1000 ரூபா கேட்டால் அதை மாயூரம் 1000 கூட நான் வச்சுங்க. சரித்திரம் நம்ம புட்டு வைப்பாங்க. உனக்கு கடனே இல்லை, எப்படி நீ பணம் கொடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி நீ சம்பாதிச்சு கொடுப்பா அப்படிமாரி சொல்லுவாங்க. அதுமாதிரி பிறர்கிட்ட 1000 ரூபா கேட்குறப்ப தான் நம்ம சரித்திரம் பற்றி எல்லாமே சொல்லுவாங்க. அப்படிமாரி சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்னா என்னங்க, ஜெயகாந்தனா விஜயகாந்தனை வச்சுங்க. அவர் விஜயகாந்தனா சில நேரங்களில் அப்படி நடித்தார், அப்படி ஃபேமஸ்ஸு. சில மனிதர்கள்லாம் வந்து அவ்வளோ பேர் பாராட்டினாங்க விஜயகாந்தை. அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு மனிதர். தன்னுடைய சொத்துக்கள் எல்லாமே என்னது மக்களுக்காக வந்து ஏழை எளிய மக்களுக்கு தானமாகவும் இன்னும் ஒரு பொருட்களாகவும் கொடுத்து தான் இருக்கார். சில நேரங்களில் சில மனிதர்கள் வந்து அந்த விஜயகாந்தை வந்து கை வெட்டுறாங்க அப்படின்னு நான் வச்சுக்கலாம். சில நேரங்களில் சில மனிதர்கள் வந்து விஜயகாந்தனுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு நான் வச்சுக்கலாம். அவர் வந்து யாருமே ஆதரவு இன்னும் அதிகமாக பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சித்திரப்பாவை. இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கேன், திருப்பாவை அப்படின்னா திருப்பாவை நாச்சியத்திரம்னா ஆண்டாள். இது சித்திரப்பாவைனா சித்திரன்னு வச்சுங்க. அகிலன் அப்படிங்கிறவன் சித்திரம் வரைகிறான். இல்லை அகிலா அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு சித்திரம்னா ஓவியம் நல்லா வரைய தெரியும் அப்படிமாரி சரிங்களா. அகிலா அப்படிமாரி அகிலனுக்கு என்ன வரைய தெரியும், சித்திரன் வந்து நல்லா வரைவான் அப்படிமாரி ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. அவ்வளோதான், ஷார்ட்கட்டு முடிஞ்சு. ஓரளவு எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா. இப்போ எப்போ கொஷின் கேட்டாலும் நீங்கள் சொல்கிற அளவுக்கு தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டைம் நல்லா நீங்கள் பாருங்கள், இது உங்களுக்கு சரிங்களா. இப்போ உங்களுக்கு கொஷின் கேட்குறேன், உங்களால் சொல்ல முடியுதுன்னு பார்க்கலாம் சரிங்களா. இப்போ சொல்லுங்கள், பாண்டியன் பரிசு என்னும் நூலின் ஆசிரியர் யார் சரிங்களா. நெக்ஸ்ட்டு சங்கொலி என்னும் நூலின் ஆசிரியர் யார், சொல்ல முடியுதான்னு பாருங்கள். சங்கொலி சரிங்களா. மனோகரா என்னும் நூலின் ஆசிரியர் யார்,
திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம். திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம். ஒப்பிலக்கணம் எதுக்கு ஒப்பா எதுவுமே இல்லைன்னு சொல்லி ஷார்ட்கட் சொன்னேன். சரிங்களா? யார் பெற்றதுக்கு யார் கஷ்டப்படுவா? பெத்தலகம் குறவஞ்சி. பெத்தலகம் குறவஞ்சி நூலின் ஆசிரியர் யார்? மூவர் உலா. எப்படி வந்து ஒரு உலா ஒரு கோயிலை சுற்றி வரப்போ எப்படி வந்து மூவர் உலா பண்ணணும்? மூவர் உலா என்ற நூலின் ஆசிரியர் யார்? சரிங்களா? நெக்ஸ்ட்டு நீதிக்களம். நீதிநெறி வழக்கம். நீதிநெறி வழக்கம் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆமாம், சாரி, விளக்கம். நீதிநெறி விளக்கம். நீதிநெறி விளக்கம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சரிங்களா? ஏர் 70 சிலை 70 என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஏர் 70 சிலை 70 என்ற நூல். இப்போ நான் சொல்கிற கொஸ்டின் சொல்கிறப்பே உங்களுக்கு ஆன்சர் மைண்டில் வந்து கிளிக் ஆகிடுச்சு, பிளாங்க் ஆகுது, உங்களால் சொல்ல தெரியுது அப்படி கேட்டால் உண்மையிலுமே நீ வந்து நல்லா படிச்சுட்டு தான் அர்த்தம். சரிங்களா? நெஞ்சு விடு தூதுன்னு ஆசிரியர் யார்? நெஞ்சு விடு தூது. யாரை நெஞ்சில் வச்சு வந்து இந்த சாமியாக கும்பிடணும் அப்படிமே சொல்லுவேன். நெஞ்சு விடு தூதுன்னு ஆசிரியர் யார்? பால் வீதி. பால் யார் சாப்பிடுவா அப்படின்னு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். பால் வீதி என்ற நூலின் ஆசிரியர் யார்? சொல்கிறீங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ நான் இந்த கொஸ்டின் சொல்லியிருப்பேன். அர்த்தமுள்ள இந்து மதம். அர்த்தமுள்ள இந்து மதம். ஏன்னா இந்து கோயிலில் ஏதோ நம்ம என்ன சொல்லியிருக்கேன், அந்த குரங்கெல்லாம் வந்து மாங்கனி சாப்பிடுச்சுன்னு சொன்னேன். அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சொல்கிறீங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு ரச்சனைய யாத்திரிகம். ரச்சனைய யார் ரச்சிப்பான்னு சொல்லுங்கள். ரச்சனைய யாத்திரிகம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ரச்சனைய யாத்திரிகம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சரிங்களா? இப்போ இதெல்லாமே உங்களுக்கு புரியுதுன்னா, கண்டிப்பாக தெரியுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோ பதிவு எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்தமாதிரி ஷார்ட்கட் ஓகேவா? இந்த ஷார்ட்கட் கண்டிப்பாக உங்களுக்கு உண்மையாக உங்கள் மனசில் நின்றுச்சு அப்படின்னு கேட்டால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேட்டஸ் வந்து நம்ம ஸ்டேட்டஸில் இந்த லிங்க்கை வந்து வீடியோ வந்து லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தெரியும் இவ்வளோ ஈஸியாக படிக்கலாம். சில பேர் இந்த 70 நூல்கள் ஷார்ட்கட் இப்போ சொல்லி கொடுத்துருக்கேன். இது சில பேர் மனப்பாடம் பண்ணிவிட்டு தலையில் வந்து அப்படியே தட்டி மனப்பாடம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் மனப்பாடம் பண்ண தேவையில்ல. சொல்கிறீங்களா? இதுதான் அப்படி ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டுலாம். சரிங்களா? இப்போ தொண்டர் எல்லாமே அழகாக இருக்கணும். சுந்தர் திருத்தொண்டத்துக்குனா சுந்தரர். சரிங்களா? அதுமாரி நாதமுனிகளா, முனினா 4வது பாட்டு வந்துருக்கு, 4000 திவ்ய பிரம்மதம். சரிங்களா? நெஞ்சு விடுத்துவா. நெஞ்சுனா சிவனை வச்சு நெஞ்சில் வச்சு காப்பாற்றிக்கோ, அவ்வளோதான். சில பொன்னியின் செல்வன் அதுமாதிரி அந்த சிவகாமி பொண்ணு வந்து கல் மனசு கல்கி அப்படிமாதிரி சொல்லியிருந்தேன். சிக்கனம். ஆமாம், சிக்கனமாக தான் இருக்கணும். சுரதா. சரிங்களா? பணம் சுரக்கதா, சுரதா சிக்கனம் அப்படிமாரி சொல்கிறீங்களா? அதுமாரி சங்கோலினாவே ராமலிங்க பிள்ளை தான். நாமக்கல் அமைஞ்சார். அவர் சங்கோலி கூட்டி கள்ளத்தனமாக கல்யாணம் பண்ணார். 2 விட பாண்டிய புருஷனா பாரதிதாசன். சொல்கிறீங்களா? ஏசுதான் நம்ம ரசிப்பார். அதை கட்டின பிள்ளை. ரச்சனை யாத்திரிகம். சில பெற்றதுக்கு வந்து ஒரு வில்லனை பெற்றதுக்கு யார் வருத்தப்படணும்? அவங்க தான் வருத்தப்படணும். அதான் யார் இந்த வில்லன்னு சொல்லி ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். சேக்கிழார் பிள்ளை தமிழ் அப்படின்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. செக்கிழுத்தாச்சும் மீனாட்சி என்ன காப்பாற்றினா பிள்ளைங்களா அப்படிமாரி. தக்கியாக்கு பரணி அப்படின்னா கொட்டை கொத்துரு தான். மனசு தக்கியாக இருக்குன்னா 3 முறை சுற்றி வா அப்படிமாரி. சரிங்களா? கலிங்கத்து பருனா ஜெயம் கொண்டார். கலினாவே வெற்றி, வெற்றினாவே ஜெயனாவே வெற்றி அப்படிமாரி தான். சந்தோஷம் அப்படிமாரி தான். அதுமாரி ஈஸியாக தான் இருக்குது. ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. எதுக்காக சொல்ல வர அப்படி கேட்டால், இப்போ நரி என்னைக்கே திருத்த முடியுமா? திருத்த முடியாது. கையில் எனக்கே தாயத்தை கொடுக்குதா? கையில் கொடுக்காது, துப்பும். அதுமாரி திருத்த முடியாதுன்னா திருத்தக்க தேவை. நரி விருத்தம். சொல்கிறீங்களா? அதுமாரி ஈஸியாகவே நான் வச்சுக்கலாமா? விளையாட்டுத்தனமாக போய் ஜோதி வச்சு ஒரு வீடு கொளுத்தி விட்டான் சின்ன வயசில். அப்படிமாரி விளையாட்டுத்தனமாக திருவிழா புராணம்னாவே ஜோதினா பரஞ்சோதி. சரிங்களா? அது ஈஸியாக நான் வச்சுக்கலாம். அந்த 70 ஷார்ட்கட்டு ஈஸியாக உங்களுக்கு மைண்டில் நிற்க வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்தை வந்து கண்டிப்பாக தெரிவிங்க. மீண்டும் அடுத்த ஒரு ஷார்ட் வீடியோ பதிவில் சூப்பராக சந்திக்கலாம். இந்த மாஸ்டர் ஷார்ட்கட் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. அப்படி பண்ணால் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ ஷார்ட்கட் வீடியோ உங்களுக்கு மறக்காம வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து வரும். சரிங்களா? அப்படி இல்லைனா நீங்கள் மேக்ஸிமம் வந்து நம்மளோட டெலிகிராம் லிங்க்கில் எல்லாமே ஜாயின் பண்ணி வச்சுருங்க. அப்படின்னா நம்ம எந்த அப்டேட்டும் அதில் கொடுத்துருவோம். சரிங்களா? ஓகே, வாழ்க வளமுடன். நன்றிங்க.